ஜனநாயகன் வெளியே வந்தா ஒரு மிகப்பெரிய பிளாஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தப்ப இது லீக் ஆகுது. இந்த படம் முதல்ல லீக் இல்ல, இந்த படம் ரிலீஸ். இதை அவர்கள் திட்டமிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மதுரையில இஸ்லாமியர்கள் குண்டு வைக்கிற மாதிரி காட்டுறாங்கன்னு சொல்ற அந்த விஷயமே அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல். பாஜக தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றத்தை வச்சு தான் அரசியல் பண்ண போகுது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, போதை கலாச்சாரம். யார் சொல்லுவா? விஜய் சொல்வார். இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. சிறு குழந்தைகளை கூட விட்டு வைக்காம பெரும் கொடுமை பண்ணிட்டு இருக்கக்கூடிய பாஜக தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இங்கே வேஷம் போடுறாங்க. அந்த குரலை தான் பாஜக விஜய் ஒலிக்கிறார். தான் சார்ந்த சமூகத்துக்கே ஒரு நன்றி கட்டவராக விஜய் இருக்கிறார். ஒரு எமோஷனல் கனெக்ட் விஜய்க்கும் மக்களுக்கும் இருக்கா? ஒரு பதற்றமான சூழல் இருந்தாலும் அங்க அவ்வளவு கூட்டம் வந்து சேருது இல்ல. என்ன எமோஷனல் கனெக்ட்னு நீங்க கேக்குறீங்க? எப்படி எமோஷனல்? நாங்க கண் கலங்குற வீடியோலாம் போட்டு மக்களுக்காக கண் நான் கேக்குறேன், கேரியரின் உச்சத்தை விட்டுட்டு வந்தேன்னு சொல்றது தான் ஒரு குவாலிஃபிகேஷனா? நான் உங்களுக்காக மட்டும்தான் வந்திருக்கிறேன், உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கிறேன். மக்கள் சேவைக்கு வர்றதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷனா? இது ஆணவம். இது என்ன ஆணவம் உனக்கு? நான் கேரியர் உச்சத்தை விட்டு வந்திருக்கேன், உச்சத்தை வந்து யாருமே சொல்லலையே. நீங்க திமுக அரசியல் பண்ண முடிவு பண்ணுங்க. ஒரு 30% நீங்க பாஜக நோக்கி கேள்வி கேட்கறீங்களா? பாஜகவை நார்மலைஸ் பண்ணக்கூடிய வேலையை பண்றீங்க. ஏஐ மூலமா விஜயை கொண்டு வந்து பிரச்சாரத்தை ஈடுபட்டு இருக்காங்க தாவேகாவினர். ஆமா, அப்ப என்ன நிலைமைக்கு வர்றாருன்னா, யாரோ ஒருத்தர் வந்து இப்படி கூட ஓட்டு அவர் சொல்லுவாங்க, எந்த நாயை வச்சாலும் ஜெயிக்க வைப்பான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என் முகத்தை பார்த்தா ஓட்டு போட்டுருவாங்க. அப்ப இதுதான் வந்து என்னுடைய ஆளுமை. சென்சார் பிரச்சனையில இருக்கிற ஒரு படம் இப்ப லீக் ஆகுது. அதுல ஃபுல்லாவே எதிர அரசியலை பத்தி தான் பேசியிருக்காங்க. அது ஜனநாயகன் வெளியே வந்தா ஒரு மிகப்பெரிய பிளாஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தப்ப இது லீக் ஆகுது. இது வந்து ஆளுங்கட்சியோட தரப்புல இருந்தா பண்ணாங்க அப்படின்னு ஆதவர்ஜுனா ஒரு பக்கம் சொல்றாரு. இது எதனால இந்த ஒரு சமயத்துல அந்த படம் லீக்? இந்த படம் முதல்ல லீக் இல்ல. லீக்னா ஒரு சீன் 2 சீன் வந்தா தான் லீக். இந்த படம் ரிலீஸ். இதை அவர்கள் திட்டமிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது யாருங்கிறத சிபிசிஐடியோ சைபர் கிரைமோ கண்டுபிடிக்கிறப்ப தெரியும். ஏன்னா படத்தினுடைய ஃபுல் HD பிரிண்ட் வெளியே வந்திருக்குன்னா யார்கிட்ட கொடுத்துருப்பாங்க? என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு முக்கியமான அந்த படத்தினோட முக்கியமான ஒருத்தர் படம் பார்க்கறதுக்காக பென்ட்ரைவில் வாங்கி போய் அதை பண்ணியிருக்காங்க. அந்த 3 பேரில் ஒருத்தர்ன்றாங்க முக்கியமான படத்தில் இருக்கவங்க. அது வந்து விசாரணை இருக்குதுனால நம்ம சொல்ல முடியாது. அது மாதிரி ஒருத்தர் அதான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு சந்தேகமும் இருக்குது. இண்டஸ்ட்ரிக்குள்ளே அதான் பேசிக்கிறாங்க. இப்போ என்னென்னா, இந்த படம் ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா இஸ்லாமியர்கள் பெரிய அளவில் போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பாங்க. எங்களை எப்படி நீங்கள் தீவிரவாதியை காட்டலாம், குண்டு வைக்கிற எத்தனை படத்துலாம் காட்டி, ஏற்கனவே நீங்கள் துப்பாக்கியில் காட்டியிருக்கீங்க, பீச்சில் காட்டுறீங்க, இந்த படத்துலையும் தீவிரவாதியாக காட்டுறீங்க, அது மதுரையில் குண்டு வைக்கிற மாதிரி காட்டுறீங்க. மதுரையில் இஸ்லாமியர்கள் குண்டு வைக்கிற மாதிரி காட்டுறாங்கன்னு சொல்கிற அந்த விஷயமே அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது. பாஜக தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றத்தை வச்சு தான் அரசியல் பண்ண போகுது. அப்போ திருப்பரங்குன்றத்தில் அந்த மலையில் நாங்கள் தீபம் ஏற்ற போகிறோம்னு அவங்க பிரச்சனை பண்ணப்போ அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் எல்லாம் சேர்ந்து அதை முறியடிச்சாங்க. இப்போ தேர்தல் அறிக்கையிலும் வாக்குறுதியாக கொடுத்துருக்காங்க. அப்போ மதுரையில் குண்டு வைக்க போறாரு அப்படிங்கும் போது இந்த காட்சிக்கும் அங்கே நடக்கிற சம்பவத்துக்கும் தொடர்பு இருக்கு. அப்போ பாஜகவால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு நபர் அந்த வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய வேலை. அண்ணாமலை எப்படி திமுக எதிர்ப்பு அரசியலை பேசினாரோ அதை விஜய் வச்சு பேசுறாங்க. இப்போ விஜய் பேசினா அது போய் சேரும். ஏன்னா ஒரு செலிபிரிட்டி, ஊடக வெளிச்சம் கிடைக்கும். அப்போ தொடர்ந்து இந்த கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷமா திமுக சக்தி சொல்லி ஒரு சார்பு மனநிலைக்கு மக்களை கொண்டு போய் சேர்த்துருக்காரு. ஒரு பிரச்சாரத்திற்கு இவங்க விஜய் பேசுகிற அதே பேசத்தான் 3 பேர் பேசுவாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, போதை கலாச்சாரம். யார் சொல்லுவா? விஜய் சொல்வார். அதிமுக தான் சொல்லும், பாஜக தான் சொல்லும். எங்க தமிழ்நாட்டில் பெண்களுக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு? நிரூபி பார்ப்போம். சார் சமீபத்தில் நிறைய ஒரு பிரச்சனை உருவாச்சுல சார், பெண்களுக்கான ஒரு பாலியல் வன்கொடுமை அதிகமாச்சு. இப்போ கோயம்புத்தூரா இருக்கட்டும், இப்போ சமீபத்தில் நடந்த விஷயங்கள் அதை எதிரொலிக்கிற விதமாக தானே இருக்கு. இல்லை, அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் நடக்குது. அதை கடுமையாக கட்டுப்படுத்தணும், தண்டனை கொடுக்கணுங்கிறது மாற்று கருத்து கிடையாது. இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. இந்தியாவில் முதல் 10 மாநிலங்கள் பெண்களுக்கு எதிரான அதிகமாக பாலியல் குற்றம் நடக்கக்கூடிய முதல் 10 மாநிலங்கள் தமிழ்நாடு கிடையாது. முதல் மாநிலம் பிஜேபி ஆளக்கூடிய அஸ்ஸாம். இந்த மாதிரி லிஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். இந்தியாவிலே பெண்கள் அதிகமாக வேலைக்கு போகக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவில் பெண்கள் அதிகம் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலே அதிகமாக பெண்களுக்கான சுதந்திரம் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. அங்கே ஒன்று இங்கே ஒன்று நடக்கக்கூடிய ஒரு சிறு சம்பவத்தை வச்சு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பெண்கள் வீட்டோட வெளியே போக முடியல, பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு பெண் வந்து தான் நினைச்ச உடையை உடுத்தலாம்,
நினைச்ச உணவை உண்ணலாம், நினைச்ச கடவுளை வணங்கலாம், நினைச்சவரோடு வாழலாம், நினைச்ச நேரத்துக்கு வெளியில் போகலாம், நினைச்ச நேரத்துக்கு வெளியில் வரலாம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இங்கே இருக்கா? அந்த மாதிரியான பாதிப்பு சூழ்நிலை இருக்கா? இதுதான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கீங்க, நைட் டியூட்டி பார்க்குறீங்க, காலையில் போக்குறீங்க, வெளியில் போகிறீங்க, வர்றீங்க, சாப்பிட்றீங்க, சினிமாவுக்கு போகிறீங்க, ஃப்ரெண்ட்ஸோட போகிறீங்க, ஏதாவது உங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கா? இல்லை இல்லை அப்போ பாதுகாப்பாக தானே இருக்குது. ஒரு சிறு சம்பவங்கள் ஒட்டுமொத்த 5 வருஷம் தமிழ்நாட்டில் சாதி மத கலவரங்கள் பெருசாக நடந்திருக்கா? பெண்களுக்கு எதனா பெரிய பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கா? 1-2 நீங்கள் சொல்லலாம். என்ன சொல்லுவீங்க? அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்ததுக்கு வேகமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு தண்டனை வாங்கி கொடுத்து சிறைச்சாலை இருக்கிறான் தப்பு செஞ்சவன். அப்போ அரசாங்கம் ஒரு தவறுகள் நடக்கிறப்ப உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்கிறத பார்க்கணும். அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் பார்க்குறப்ப தமிழ்நாடு மிக சேஃபஸ்ட் மாநிலமாக இருக்குது. இங்கே பார்ஷியாலிட்டி கிடையாது, ஆண் பெண் பார்ஷியாலிட்டி கிடையாது. பெருசாக குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைஞ்சிருக்கு. ஆனால் இதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, டிஜிபியே அறிக்கை கொடுத்துருக்காரு. அதை பற்றி தமிழ்நாட்டில் கடந்த 5 வருஷமான பாலியல் குற்றங்களுக்கான ரெக்கார்டுங்கிறது கம்மியாக தான் இருக்குது. 5 வருஷத்தில் போன 5 வருஷத்தை காட்டி இந்த 5 வருஷம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இவர் என்ன கட்டமைக்கிறாரு? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாத்ரூம் இல்லை, இதில் ஸ்கூலில் ஸ்கூல் எஜுகேஷனுங்கிறது இன்றைக்கி இந்தியாவில் நம்பர் 1 இருக்குது தமிழ்நாடு. நீங்கள் இப்போ போய் பார்த்தாலே தெரியும் கவர்மெண்ட் ஸ்கூல் எந்த அளவுக்கு அவங்க இதாக பண்ணுறாங்க. அப்போ இது என்னன்னா, இது இவர் பேசிட்டு போனவொடனே உடனே அப்படி பாஜக பேசு. அப்போ ஒரு நரேஷன் செட் பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, அப்படி இப்படின்னு இவங்க நரேஷன். இதை சொல்கிறது யாருன்னா பாஜக சொல்கிறது தான் பெரிய காமெடி. சிறு குழந்தைகளை கூட விட்டு வைக்காமல் பெரும் கொடுமை பண்ணிட்டு இருக்கக்கூடிய பாஜக தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இங்கே வேஷம் போடுறாங்க. அந்த குரலை தான் பாஜக விஜய் ஒலிக்கிறார். இப்போ விஜய் வாக்குகளை பிரிக்க வந்த ஒரு ஓட் ஸ்பாயிலர் தான். இது தெரியாமல் ஒரு கூட்டம் அங்கே போயிட்டு இருக்கு. விஜய் யாருக்குமே தான் சார்ந்த சமூகத்துக்கே நம்பத்தன்மையான ஆள் கிடையாது. சரி, ஒரு எமோஷனல் கனெக்ட் விஜய்க்கும் மக்களுக்கும் இருக்கா? ஏன்னா அத்தனை கூட்டம் அங்க போறாங்க, மயக்கம் போடுறது டிவில பாக்குறாங்க, ஒரு பதற்றமான சூழல் இருந்தாலும் அங்க அவ்வளவு கூட்டம் வந்து சேருது இல்ல. எமோஷனல்னா நீங்க அதை ஏற்கனவே நான் சொன்னேன், ஒரு நடிகரா இருக்கிறாரு, உச்சபட்ச நடிகரா இருக்கிறாரு, ஒரே ஒரு முறை தான் திருப்பூருக்கு வர்றாரு, அடுத்து வருவாராங்கிறது தெரியல. இப்போ திருப்பூர், ஈரோடு, காங்கயம் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க நம்ம ஊரில் விஜயை பார்க்குறாங்க, வர்றாரு, நம்ம ஊரை விஜயை பார்க்கணுங்கிற ஒரு ஆவலில் வந்து சேர்றாங்க, பார்க்குறாங்க. இதில் மாற்ற இது ஒரு பார்க்கணுங்கிறதுக்காக கூடுற கூட்டம். ஆனால் இது என்ன எமோஷனல் கனெக்ட்னு நீங்கள் கேட்குறீங்க. எப்படி எமோஷனல் நாங்கள் விஜய் பேசின ஒரு தமிழ்நாட்டுக்கான ஒரு முக்கியமான பிரச்சனையை விஜய் பேசுகிறாரு, தமிழ்நாட்டுக்கான ஒரு திட்டத்துக்காக போராடிட்டு இருக்காரு. நான் உங்களுக்காக தான் வந்திருக்கேன், என் கரியர் உச்சத்தை விட்டு வந்திருக்கேன், இது எல்லாத்தையுமே அவர் ஒரு இடத்துல சொல்றாரு. சில இடங்கள்ல அவர் கண் கலங்குற வீடியோலாம் போட்டு மக்களுக்காக கண் கலங்குறாங்க. கேரியரின் உச்சத்தை விட்டுட்டு வந்தேன்னு சொல்றது தான் ஒரு குவாலிஃபிகேஷனா? பெரியார் ஒரு பெரும் செல்வந்தர், ஒரு பெரிய மஞ்சள் மண்டி ஓனர். அவர் தன்னுடைய அத்தனைமான சுகபோக வாழ்க்கையை விட்டுட்டு மக்களுக்காக போய் களத்தில் நின்றார். பெரியார் சொன்னாரா, நான் என்னுடைய சொத்தை விட்டு வந்திருக்கேன், என்னுடைய வியாபாரத்தை விட்டு வந்திருக்கேன், மாளிகையை விட்டு வந்திருக்கேன்னு? கடைசி காலத்தில் உடல்நிலை முடியாத பொழுதும் கூட அந்த யூரினில் டியூப் போட்டு யூரின் போயிட்டு இருக்க காலத்தில் கூட மக்களுக்காக பேசிட்டு இருந்தார். உடலை வருத்தி மக்களுக்காக பேசுகிறார். எதுக்கு? அரசியல் வரமாட்டேன்னு சொல்லி அரசியல் இயக்கமாக இல்லாமலே மக்களுக்கான ஒரு போராட்டம் இருந்தது. அவர் சொன்னாரா, நான் கேரியர் உச்சத்துலேருந்து வந்தேன், எனக்கு சொத்து பத்தெல்லாம் விட்டு வந்தேன் பேசினாரா? அண்ணா அந்த காலத்தில் எம்ஏ படித்தவர், ஆங்கிலம் தமிழும் புலந்து கட்டக்கூடிய புலமை உள்ள ஆற்றல் உள்ள ஒரு நபர். அவர் அன்றைக்கி நினச்சிருந்தாருன்னா இந்திய அரசாங்கத்தில் ஒரு கலெக்டர் ரேஞ்சுக்கு போஸ்டிங் வைப்பார். என் வேலையெல்லாம் விட்டு வந்தேன், நான் படித்த படிப்பெல்லாம் விட்டுட்டு மக்கள் சேவைக்கு வந்தேன் அண்ணா சொன்னாரா? மக்கள் சேவைக்கு வர்றதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷனு. இது ஆணவம். நான் பார்த்தியா, எனக்கு எவ்வளோ பெரிய வசதி தெரியுமா, நான் எவ்வளோ சம்பளம் வாங்கணும் தெரியுமா, இதெல்லாம் விட்டு உங்களுக்காக வந்திருக்கேன், பார்த்து செய்யுங்க அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். யாருமே சொல்லலையே. காந்தி சொன்னாரா, நான் வெளிநாட்டில் படித்தவன், நான் பெரிய வழக்கறிஞர், நான் நினச்சிருந்தா நீங்கள் லக்ஸுரியாக லண்டன்லேயோ சவுத் ஆஃப்ரிக்காவிலே ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பேன், அமெரிக்காவில் வாழ்ந்திருப்பேன், எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஏன் உங்களை ஒர்க் பண்ணுறேன், மக்களுக்கு எதாவது பண்ணணும் பார்த்துங்க அப்படி சொன்னாரா? காந்தி சொன்னார். இது என்ன ஆணவம் உனக்கு? நான் கரியர் உச்சத்தை விட்டு வந்திருக்கேன், உச்சத்தை யாருமே சொல்லலையே. காந்தியை விட கரியர் உச்சத்தை விட்டு வந்திருக்காரா விஜய்? அந்த காலத்துலேயே காந்தி வெளிநாட்டில் படித்தவர், வழக்கறிஞராக இருந்தார். அன்றைக்கி நடந்தால் ஏதாவது ஒரு நாட்டில் மிகப்பெரிய ஒரு பதவியில் இருந்திருப்பார். என்னுடைய பதவி சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன் இந்த மக்களுக்காக. சட்டப்பட மாட்டேன்னு சட்டையை கழட்டி போட்டார் சொன்னாரா? ஒரு இடத்துலையாவது காந்தி சொல்லியிருப்பாரா? உங்களுக்காக சட்டப்படாமல் இருக்க போராட்டம் சொல்லிட்டு இருந்தாரா? அப்போ இது என்ன மனப்பான்மை? இது ஆதிக்க மனப்பான்மை. இதெல்லாம் சொல்கிறேன். நான் இப்போ ஒரு பெரிய இடத்த விட்டு வந்திருக்கேன், எனக்கு ஓட்டு போடணும், இது குவாலிஃபிகேஷன் இல்லை. மக்களுக்காக, மக்கள் பிரச்சனைக்கு நீங்கள் எத்தனை நாள் களத்தில் இருந்திருக்கீங்க? எந்த பிரச்சனையை கையில் எடுத்துருக்கீங்க? சரி, நீங்கள் திமுக அரசியல் பண்ண முடிவு பண்ணி பண்ணுங்கள்.
அதே நேரத்தில் ஒரு ஒரு 100% ஒரு 30% நீங்க பாஜக நோக்கி கேள்வி கேட்குறீங்களா? பாஜகவை நார்மலைஸ் பண்ணக்கூடிய வேலையை பண்றீங்க. இங்க பாசிசம் பாயாசம் ஒன்னா, அவன் பாசிசம்னா நீங்க என்ன பாயாசமாங்கிற? அப்ப என்ன உனக்கு அர்த்தம்? பாசிசத்தினுடைய கோரம் என்னங்கிறத வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள்கிட்ட போய் கேட்டால் தெரியும் அவங்கள்ட்ட பாசிசத்தினுடைய கோரம் என்ன அப்படின்னு. ஆனால் இதை வந்து இங்கே நார்மலைஸ் பண்ணுறாரு விஜய். அதான் சொல்கிற விஜய் அரசியல்ங்கிறது ஒரு ஆபத்தான அரசியல். தான் சார்ந்த சமூகத்துக்கே ஒரு நன்றி கட்டவராக விஜய் இருக்கிறார். அங்கேயே ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, ஆபத்து போய்கிட்டு இருக்கு. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்களை சூறையாடுவதற்காக அவங்க தயாராகிட்டாங்க. பக்கத்தில் இருக்க வேலூர் மெடிக்கல் சிஎம்சி பார்த்துருப்போம். அந்த காலேஜ் வந்து வரலாறு தெரியுமா அவங்களுக்கு? அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வந்து வரலாறு தெரியுமா அவங்களுக்கு? ஹன்னான்னு ஒரு சின்ன பெண் லேடி, ஆங்கிலேய வெள்ளக்கார லேடி, அவங்க அப்பா ஒரு மருத்துவராக இருக்கிறாரு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து ஆணுகிட்ட வந்து அங்கே பிரசவம் பார்த்துக்கிற மாட்டேன்னு திரும்பி போயிடுறாங்க. அப்போ பிரசவம் வந்து சரியாக நடக்காமல் பல பேர் என்ன பண்ணுறாங்க, இறந்து போகிறாங்க. இப்போ சின்ன பொண்ணாக இருக்கக்கூடிய அந்த கண்ணை பார்க்குறாங்க, நம்ம இதில் வந்து என்ன இந்த மாதிரியான ஒரு நிலைமையாக இருக்குது, ஒரு பிரசவத்தினால பல உயிர்கள் போகுதுங்கிறத அவங்க மனசை பாதிக்குது. அதற்கு பிறகு அமெரிக்கா போகிறாங்க, மெடிசன் படிக்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஆட்கிட்ட பணத்தை வசூல் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் அவரை ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க அந்த காதலை நிராகரித்து நான் மக்கள் சேவை பண்ண போகிறேன் அப்படின்னு அங்கே இருக்க மக்கள்கிட்ட காசை வாங்கிட்டு வந்து ஒரு மருத்துவக் கல்லூரி ஆரம்பித்து இன்றைக்கி இந்தியாவிலேயே மிகச்சிறந்த மருத்துவமனைகளில் அது ஒரு மருத்துவமனை. இப்போ அதுக்கு ஆபத்து. ஏன் தனியார்ட்டருக்கு சரியாக நடந்துகிட்டு இருக்கு, இவங்க கை வச்சாங்கன்னா முடிஞ்சு போயிடும். அதுக்கு ஆபத்து. இதை பற்றிலாம் விஜய் பேசுவாரா? வேலூருக்கு போகிற வேலூரில் பற்றி வேலூரில் கூடிய பிரச்சனை பேசுவாரா? திருநெல்வேலிக்கு போன அந்த பிரச்சனையை பேசுவாரா? ஆல்ரெடி இருக்கிற திட்டத்தை நீங்கள் திருப்பி பேசுகிறீங்க. அதில் நடைமுறை உள்ள திட்டத்தை கொஞ்சம் மாற்றி பேசுகிறீங்க. நீங்கள் 2000 ரூபா கொடுத்தா 2500 ரூபா கொடுக்குறீங்க. ஷோரூம் வைக்கிறன்ற ஆல்ரெடி மார்க்கெட்டே இருக்குது. இன்சூரன்ஸ் ஆல்ரெடி எல்லாருக்கும் இருக்குது, நான் 10 லட்சம் கொடுக்குறீங்க. இது ஒன்றுமே இல்லாத ஒரு அரசியல், திமுக எதிர்ப்பு அரசியல், வாக்குகளை சிதறடிக்கிறதுக்காக இறக்கப்பட்ட ஒரு ஓட் ஸ்பாயிலர் தான் விஜய். ஓகே சார். இன்னொரு பக்கம் இப்ப விஜய் கட்சியில இருந்தவங்களே வேறு கட்சிக்கு போறாங்க. அதாவது இப்ப சமீபத்துல அஜித் அவர்கள் திமுகல போய் இணைந்தாங்க. இதுக்கு முன்னாடி தாவேக்கால இருந்தப்ப தற்கொலை முயற்சி வரைக்கும் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட தொண்டர்களை வேட்பாளர்களை அறிவிக்காம நண்பர்களுக்கு சீட்டு கொடுத்ததா இருக்கட்டும், தகுதியே இல்லாதவங்களுக்கு எல்லாம் விஜய் கூப்பிட்டு சீட்டு கொடுத்தாருன்ற ஒரு விமர்சனம் இருக்கு. இதை எப்படி பாருங்க? 120 பேர் வந்து வெளியில வந்தவங்களுக்கு சீட் கொடுத்துருக்காரு. கட்சிக்கு சம்பந்தமே இல்லாத ஆட்கள் 120 பேர். இந்த 234 பேர்ல 120 பேர் வந்து நேற்று கட்சிக்கு வந்தவன், 24 மணி நேரத்துக்கு முன்னாடி கட்சிக்கு வந்தவன், 48 மணி நேரம் கட்சிக்கு வந்தவங்களுக்கு 120 பேர் கொடுத்துருக்காரு. ஏன் கொடுத்துருக்காருன்னா வேற ஆள் இல்லை. 234 பேருக்கும் போட்டியிடுவதற்கு அங்கே ஆள்கள் தயாரா இல்லை. அதான் அங்கே நிலைமை. இப்ப களத்துல ஆல்ரெடி தாவேக்காவுக்காக உழைச்சவங்க இருக்காங்களா? அவங்கள கண்டுக்காம இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட 2 கோடி கேட்டு யார் கொடுப்பா? அவங்கள்ட்ட 2 கோடி கேட்குறாங்க. 2 கோடி கொடுத்தா தான் நீங்கள் வேட்பாளர் செலவு பண்ணுற காசு வச்சிருக்கீங்க கேட்டால் யார் கொடுப்பா? ஆட்டோ ஓட்டுறவனா இருப்பா. அதில் ஒரு 2 பேர் சிலர் அதில் 5 பேரை செலக்ட் பண்ணி போட்டாங்க கேண்டிடேட்டா. அது அந்த பேருக்கு வரக்கூடாது. மிச்சம் இருக்கக்கூடிய 120 பேரும் ஏதாவது வகையில் பணம் கொடுத்தவர்களாக தானே இருக்கிறாங்க. இப்போ சாதாரண ஆட்கள் கூட நீங்கள் தூத்துக்குடியை கேட்டதுக்கு வரலாம், தூத்துக்குடி எடுத்துக்கலாம். தூத்துக்குடி அஜிதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து விஜய் மக்கள் மன்றத்திலேருந்து இருக்கிறாங்க. அவங்க சொந்த கை காசை போட்டு அந்த பகுதியில் நிறைய நலத்திட்டங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்போ கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து விஜய்க்கு ஏன் ஒதுக்கி வச்சாரு? விஜயோட அண்ணன், அஜிதாவுக்கு முன்னாடி விஜயோட அண்ணன் வந்து பில்லா ஜெகன்கிறவர் வந்து விஜய் மக்கள் மன்றம் வந்து மண்டல பொறுப்பாளராக இருக்கிறார். விஜய் அந்த பக்கம் மன்றம் உருவாக்குறது வந்து பெரிய பொறுப்பாளராக இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, அவரே வந்து புஷியானந்த் வந்து ஒதுக்குறாரு, ஓரம் கட்டுறாரு. அவர் வேற ஒரு கட்சிக்கு போயிடுறதுன்னு பார்க்க போயிட்டார். அதுக்கு பிறகு விஜய் மன்றமாகவே இருக்குது. அந்த விஜய் மன்றத்தில் ஆக்டிவாக இருந்தது தான் அஜித் தான். தன் சொந்த காசை போட்டு போஸ்ட் அடிக்க, நலத்திட்டங்கள் பண்ண, உதவிகள் செய்யக்கூடிய நபராக இருக்கிறாங்க. கட்சி ஆரம்பித்த பிறகு கட்சிக்குள்ள வராங்க, அவங்க தான் மாடு செய்வார்னு நினைக்கிறாங்க. இவங்க சின்ன புஷியானந்த் பேச்சை கேட்டு அவங்கள ஒதுக்குறாங்க. ஒதுக்கி ஒரு கடத்துக்கு மேலே என்ன ஆகுது, அவங்க கட்சியிலேருந்து நீக்க போகிறாங்க. உங்களை பார்க்கணும் வந்து வாசப்படில் உட்காந்துருக்குறாங்க, நம்ம என்ன நடந்ததெல்லாம் பார்த்தோம். அப்போ இப்போ என்ன பண்ணுறாருன்னா அவங்க வேற ஒருத்தரை போகிறார், மாவட்ட செயலர் சாமுவேல் ஒருத்தரை போகிறார். இப்போ சாமுவேலுக்கும் சீட் கிடையாது, அஜிதாவுக்கும் சீட் கிடையாது. அவருடைய ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய ஸ்ரீநாத்துக்கு சென்னையில் பிறந்து வளர்ந்த ஒருத்தருக்கு அங்கே போய் சீட் கொடுக்குறாரு. அப்போ என்ன நிலைமைன்னா, என் முகம்தான் பிராண்டு, நான் யார் அணைக்க வச்சாலும் ஜெயிப்பேன், நீங்களாம் எங்களுக்கு தேவையில்லை. ஏஐ மூலமா விஜயை கொண்டு வந்து பிரச்சாரத்தை ஈடுபட்டு இருக்காங்க தாவேக்காவின். ஆமா. அப்ப என்ன நிலைமைக்கு வர்றாருன்னா, படத்தை காமிச்சு ஓட்டு கேட்பேன், ஏஐ காமிச்சு ஓட்டு கேட்பேன், யாரோ ஒருத்தர் நிப்பாட்டி கூட ஓட்டு அவர் சொல்லுவாங்க, எந்த நாயை வச்சாலும் ஜெயிக்க வைப்பான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என் முகத்தை பார்த்தா ஓட்டு போட்டுருவாங்க. அப்போ இதுதான் வந்து என்னுடைய ஆளுமை. பாத்தியா நீ என்ன பெரியாளா, உன் பகுதியில் நான் ஒருத்தனை சம்மந்தமில்ல ஒருத்தனை நிற்க ஜெயிக்க விட்டுட்டுமா? அப்போ பழி வாங்குறாராம். அப்போ இந்த மாதிரியான மனநிலை வந்து எப்படி கட்சி வளரும்? தன் சொந்த காசை அவங்க வந்து அரசியலாக இருக்காங்க. அவருடைய கணவர் வந்து ஒரு கப்பலில் கேப்டனாக இருக்கிறாரு, பேசிக்காக வசதியானவங்க இருக்கிறாங்க. ஸோ
சொந்த காசை போட்டு மன்றத்துலேருந்து கை காசை போட்டு செலவழித்து அந்த இடத்துல ஒரு பேஸ்மெண்ட்டை உருவாக்கி வச்சுருக்கவங்கள நீங்கள் தூக்கி எரிஞ்சிட்டு சம்மந்தமே இல்லாத சென்னையில் இருந்த ஒருத்தரை கொண்டு வேட்பாளரை போட்டு பண்ணுறது வந்து இது என்ன மாதிரியான மனநிலைன்னு தெரியல. ஓகே சார், தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் விஜய் தரப்பாக இருக்கட்டும் அரசியல் கள நிலவரங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார்.